ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டோக்கியோ ரிவெஞ்சர்ஸை நீங்கள் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறீங்க? இது ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரியா, அப்படி இல்லைன்னா இது ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரியா, என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 7. மோபியஸோட ஒரு லீடர் ஓஸ்னாய் அந்த இடத்துக்கு வந்து, என்னது நீங்க எல்லாம் டோக்கியோ மாஞ்சிக்காங்க, உங்களுக்கு பொடி பசங்கன்னு பேரை மாத்திக்கோங்க, நீங்க மோபியஸ் கூட சண்டை போட போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் நானே சண்டைய ஆரம்பிச்சிட்டேன், இது சண்டை இல்ல வார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அவங்க ஆளுங்க 50 பேர் சுத்தி வளைச்சிட்டாங்க, ஆனா இவங்க ஜஸ்ட் 4 பேர் தான் இருக்காங்க. டே பொடி பையா மைக்கி, ஒன்ன பாக்குறதுக்காக தாண்டா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓஸ்னாய் சொல்லவும், மைக்கி அசால்ட்டா நடந்து போய் அவன் முன்னாடி நிக்கிறான். போச்சு, மோபியஸ்கோ டோமான்கோ ஃபைட் இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்னால தடுக்க முடியல, என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஓசனாய் பெரியாளுன்னு கேள்விப்பட்ட, சாதாரண மிடில் ஸ்கூல் பசங்களை அடிக்க இத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு மைக்கி சொல்லவும், நீ குட்டியா இருக்கிறதுனால நீ பேசுறது கேட்கல அப்படின்னு சொல்லி ஓசனாய் கிண்டல் பண்றான். நேத்து நம்ம பார்த்தது இந்த ஓசனாய் தானா, அவனுக்கும் இவனுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்கவும், என்னடா என்னை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பட்ட அந்த ஓசனாய் இப்ப அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். பாவ் வந்து தடுத்துட்டு, முதல்ல ஏன் கூட சண்டை போடுறா அப்படின்னு சொல்லவும், இல்ல வேண்டாம் மோபியஸ் கூட சண்டை போடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பாவ் அவனை தள்ளி விட்டுட்டு, நீ இதுல தலையிடாத டாக்கேமிச்சி, இது என்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவன் கூட சண்டை போட ரெடி ஆகுறான். பாவ் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் தான் டாக்கேமிச்சி, அவன் மேல கொஞ்சம் நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லி அவன் கூட இருந்த ஃப்ரெண்டு சொல்றான். இப்போ பிரச்சனை அது இல்லை, இந்த பேட்டில் மட்டும் ஆரம்பிச்சதுன்னா டிராகன் இறந்து போயிடுவான், ஹீனவா ஆக்குன்னு இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றான். டாக்கேமிச்சி உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு, இது பாவோட ஃபைட் அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்றான். பாவ் ஓசனாயை அடிக்கலாம் அப்படின்னு போறதுக்குள்ள பார்த்தா ஓசனாய் போட்டு பாவ அடி அடின்னு அடிக்கிறான். ஓசனாயை பார்க்க ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர் மாதிரி தெரியுது. டாக்கேமிச்சி அவன் ஃப்ரெண்டு ரொம்பவும் வருத்தப்படுறான். அவனுக்கு ரத்தமா வருது, இதெல்லாம் ஒரு பஞ்சுன்னு சொல்றியா, எனக்கு வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். ஹே பாவ், நீ முதல்ல கான்சியஸோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அவன் ரொம்பவும் அடி வாங்கினதுனால பாவோட ஃப்ரெண்ட் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ஓடும்போது, நான் சொன்னது உனக்கு கேட்கல, உங்களை உட்காந்து வேடிக்கை பார்க்க தானே சொன்னேன், இது பாவோட ஃபைட் அப்படின்னு சொல்லி மைக்கி பாவோட ஃப்ரெண்டை தடுக்கிறான். மைக்கி பாவோட மூக்குல இருந்து ரத்தமா வருது, இப்படியே போனா அவன் இறந்து போயிருவான், அவங்கள நிப்பாட்ட சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எதுக்காக நிறுத்தணும் மைக்கி, பாவுன்னு சண்டை போட்டுட்டு தானே இருக்கான், இது அவனோட ஃபைட் அப்படின்னு மைக்கி சொல்றான். பாவுக்கு ரொம்பவும் ரத்தமா வந்துட்டு இருக்கு, அவனால நிக்க கூட முடியல, அவன் கீழே விழப்போற அந்த செகண்ட்ல மைக்கி கரெக்டா வந்து அவனை பிடிச்சிருந்தான். என்ன மன்னிச்சிரு மைக்கி, நான் தோத்து போயிட்டேன், என்னால சண்டை போட முடியல அப்படின்னு பாவ் சொல்லவும், என்ன சொல்றப்பா, பரவாயில்ல நீ தான் இன்னும் தோத்து போகலையே அப்படின்னு மைக்கி சொல்றான். எனது தோக்கலையா, அவன் தான் தோத்து போயிட்டான்ல அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிற எல்லாரும் கத்துறாங்க. ஹே மைக்கி, இப்பவே காலில் விழுந்து கெஞ்சி வேணா உன்னை பொழைச்சு போகட்டும், உயிரோட வச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. இப்ப நீ அடிவாங்க வந்திருக்கியா, உன்னை 10 செகண்ட்குள்ள அப்படின்னு சொல்லி ஓசனாய் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரே பஞ்சு தான், அவ்வளவுதான், ஓசனாய் நாக் அவுட். இதை பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பாவ் தோத்துட்டான் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ என் முன்னாடி வந்து நில்லுங்க, உங்க எல்லாரையும் கொன்றுவேன், டோமான் என்னோடது, நான் இருக்கிற வரைக்கும் டோமான்ல யாருமே தோத்து போக மாட்டாங்க, என்ன மன்னிச்சிருக்கேன், நீ நான் கண்ட்ரோலை இழந்துட்டேன் அப்படின்னு மைக்கி சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு டிராகன் சொல்றான். ஓசனாய் ஒரு பாட்டில் எடுத்து மைக்கி குத்த வரவும் டிராகன் போயிட்டு தடுக்கிறான். நம்ம ஹீரோ எது நடக்க கூடாதுன்னு நினைச்சானோ அதே தான் நடக்குது. டிராகன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். டிராகனோட வயித்துல அவன் குத்தலான்னு போறா, ரத்தம் தெரிக்குது, பார்த்தா டிராகன் அவனை ஈஸியா அடிச்சு போட்டான். ஹே ஓசனாய், நீ எதனால இன்னைக்கு தோத்து போனன்னு உனக்கு தெரியுமா, நீ ஒரு பொண்ணை ரேப் பண்ணி அவங்க அப்பா அம்மாவையோ கஷ்டப்படுத்திருக்க, நீ மனுஷனா இருக்க கூட தகுதி இல்லாதவன், அதனால தாண்டா தோத்து போன, யாராச்சும் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்க உங்களை தேடி வந்து வெட்டுவேன் டிராகன் சொல்லவும், இவங்க எல்லாம் மிடில் ஸ்கூல் பசங்க தானே, நம்ம ஹை ஸ்கூல் பசங்களை விட இவங்க ஸ்ட்ராங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பார்க்காங்க. உங்க பாச மைக்கி தோக்கடிச்சிட்டா, இதுக்கப்புறம் மோபியஸ்ல இருக்கிற எல்லாரும் டோமானுக்கு கீழே தான் வேலை பார்க்கணும், இதுல யாராச்சும் பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா ஏன் கிட்ட வந்து மோதுங்க அப்படின்னு டிராகன் சொல்றான். இப்ப பார்த்தா போலீஸ் வர சவுண்ட் கேக்குது. மைக்கி, போலீஸ் வர்றது கண்டிப்பா நீ ஜெயிச்சதை பாராட்டுறதுக்காக இல்ல அப்படின்னு சொல்லி டிராகன் காமெடி பண்றான். எல்லாருமே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. டே உங்க பாஸுக்கு அடிபட்டிருக்கு, அவனால ஓட முடியாத, அவனையும் சேஃபா கூட்டிட்டு போங்க அப்படின்னு டிராகன் சொல்றான். இந்த சண்டையில தான் ஏதோ ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு ஓசனாய் சொன்னா, ஆனா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இது ஸ்மூத்தா முடிச்சுட்டு, இல்ல நான் எதையாச்சும் மிஸ் பண்ணிட்டுனா இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே வரப்போதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே ஓடிட்டு இருக்கான். பாவ் கத்தி எடுத்து ஓசனாய குத்தி, என்னோட ஃப்ரெண்டுக்காகவும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்காகவும் அப்படின்னு சொல்லி ஓசனாய குத்திருந்தான். என்ன பண்ணிட்ட பாவ் அப்படின்னு சொல்லி டிராகன் டென்ஷன் ஆகுறான். பாவ் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி மைக்கியும் கொஞ்சம் ஷாக் ஆகுறான். ஹே பாவ் சீரியஸாவே குத்திட்டான், ஓசனாய் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதறுதாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. பாவ் நீயும் வந்துரு அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்லவும், இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கு மைக்கி, நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பாவ் சொல்றான். பாவ் வந்துரு அப்படின்னு சொல்லி மைக்கி கத்துறான். ஆனா போலீஸ் வந்துட்டு இருக்கிறதுனால டிராகன் மைக்கியை பிடிச்சி இழுத்துட்டு போயிருந்தான். நம்ம ஹீரோவா அங்க இருந்து எஸ்கேப் போயிருந்தான். மத்த எல்லாரையும் போலீஸ் பிடிச்சிருந்தாங்க, பாவையும் அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. இவங்க எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்துருந்தான். மைக்கி அதை பார்த்துட்டு டக்குன்னு நிக்கிறான். இது ஒரு பெரிய இன்சிடென்ட்டா மாறிடுது. போலீஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து அங்க இருந்த எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ கண் முழிச்சு பார்த்துட்டு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாக்குறான். நம்ம ஹீரோக்கு பக்கத்திலேயே ஏமா நின்னுட்டு இருக்கா. ஆமா, நான் எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு இப்பதான் எல்லாமே ஞாபகம் வருது.
மைக்கிக்கும் டிராகனுக்கும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கவும் அவங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகல, ஆனா அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு ஏமா சொல்லவும் என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பாவம் அந்த இடத்துலயே விட்டுட்டு வந்திருக்க கூடாது, அவன் போலீஸ்ல மாட்டினதுக்கு நீதான் காரணம்னு சொல்லி மைக்கியும் டிராகனும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. டோமானி இப்ப ரெண்டா பிரிஞ்சிருச்சு அப்படின்னு ஏமா சொல்லவோ எல்லா ஓசுனை சொன்ன மாதிரியே தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஏமா அலறா. நம்ம ஹீரோ சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஹீனா அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு அவளுக்கு அது தப்பா தெரியுது. நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஹீனா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நம்ம ஹீரோவை ஹீனா திட்டிட்டு அங்க இருந்து போயிருதா. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவன் வீட்டுல இருக்கிறான். போர் அடிக்கிறதுனால 2500 பீசஸ் இருக்கிற ஒரு பஜலை வந்து நம்ம ஹீரோ 3 நாள் கஷ்டப்பட்டு முடிச்சிருதான். மைக்கிக்கும் டிராகனுக்கும் என்னாச்சு அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியல. ஹே டாகேமிச்சி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு வாரத்திலே டிஸ்சார்ஜ் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை பாக்குறாங்க. அப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அந்த பசில தொடறதுக்காக போகவும், டே அதை தொட்ட கையை வெட்டிடுவேன், 3 நாளா கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப அவ்வளோ போர் அடிச்சிருக்கா டியோட் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. வேற என்ன பண்ண சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டிராகனுக்கும் மைக்கிக்கும் உண்மையிலேயே சண்டை பெருசாயிட்டு டோமான் ரெண்டா பிரியதான் போகுது அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம். நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். நாங்க சும்மா சொன்னோம் டாக்கேமிச்சி, டிராகனுக்கும் மைக்கிக்கும் அடிக்கடி சண்டை வரதான் செய்யுமா, அதுக்காக அவங்க பிரிஞ்சிருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறான். டிராகன் அங்க வரவ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எப்படி இருக்க டாக்கேமிச்சி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன், அதான் உன்னை பார்க்க வந்தேன், நான் வாட்டர் மெலான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே அதை வெட்டி சாப்பிட்றாங்க. பாவுக்கு 1 இயர் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு டிராகன் சொல்லுவோம். ஓசனாய்க்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அதனாலதான் 1 வருஷம் இல்லைன்னா அவனுக்கு 10 வருஷம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு டிராகன் சொல்றான். ஆமா மைக்கி எப்படி இருக்கான்னு கேட்கவும், அவனை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லி டிராகன் பசில உடச்சிருந்தான். நான் 3 நாளா கஷ்டப்பட்டு உழைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அளவும், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு டிராகன் சொல்லவோ, மன்னிப்பு கேட்டா திரும்ப வந்துருவா, என்ன சரி போடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் இதுக்கப்புறம் மைக்கி கிட்ட பேசுறதா இல்ல, டோமான் அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படின்னு டிராகன் சொல்லவும், அப்படின்னா இந்த தடவை உண்மையிலேயே மைக்கியும் டிராகனும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்க. முடிஞ்சதுன்னா என்ன அர்த்தம் டிராகன், ப்ளீஸ் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா மைக்கி அந்த இடத்துல நிக்கிறான். நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கவோ, அதை நான் உன்கிட்ட கேட்கணும், நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி டிராகன் கேட்கறான். போச்சு, இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருது, பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் பயப்படுறாங்க. டாக்கேமிச்சி என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு மைக்கி சொல்லவோ, இல்ல அவன் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு டிராகன் சொல்றான். வலி விடுறா வளர்ந்து கட்டவனே அப்படின்னு மைக்கி சொல்லவோ, வலி விடுறா பொடி பையில அப்படின்னு டிராகன் சொல்றா. 2 பேரும் நிறுத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இவன் என்ன அவங்க 2 பேரையும் தடுக்கணும்னு ட்ரை பண்றானா, இப்போ தானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தா இவனுக்கு சாகணும்னு ஏதோ ஆசையா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்றாங்க. என்ன டாக்கேமிச்சி என்னையவே தடுக்க பாக்குறியா அப்படின்னு டிராகன் கேட்கறான். மைக்கி அமைதியா நடந்து போகவும், மைக்கி பிரச்சனையை முடிச்சிட்டான் போலன்னு பார்த்தா சைக்கிள் எடுத்து அவன் மேல தூக்கி போடுறான். ஐயோ சல்லியா நொறுக்கிட்டானுங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். என்னோட ஃபேவரட் பாஸ்கெட் பால் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துனா டிராகன் அதை 2 துண்டா உடைச்சிருதான். நம்ம ஹீரோவோட ஃபேவரட் இம்பார்ட்டன் எல்லா பொருளையும் உடைச்சிருதானுங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகி போதும் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஒருவேளை இப்ப ஃபியூச்சருக்கு போயிட்டு திரும்ப பாஸ்ட்டுக்கு டைம் டிராவல் பண்ணி வந்தா கூட பாவ் ஓசனாய கத்தியால குத்துனதை நம்ம ஹீரோவால மாத்த முடியாது. ஓசனாய் உயிரோட தான் இருக்கான். ஆனா பாவ் ஜெயிலுக்கு போனதுனால மைக்கிக்கோ டிராகனுக்கோ பிரச்சனை வந்துருச்சு. பாவ் நம்மளோட ஃப்ரெண்ட், அவனை அந்த இடத்துலயே விட்டுட்டு போலீஸ்ல மாட்ட வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி மைக்கி சண்டை போடுறான். இவங்களும் அந்த இடத்துலயே இருந்திருந்தா கண்டிப்பா போலீஸ்ல மாட்டிருப்பாங்கிறதுனாலதான் மைக்கி இழுத்துட்டு நம்ம டிராகன் வந்தா. அது போக பாவ் செஞ்ச தப்புக்கு அவன் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிராகன் சொல்றான். இதனாலதான் இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையா இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.